Sequences, let an is equal to 46 plus 8n and bn is equal to 98 plus 4n. ரெண்டு sequences இருக்கு. For natural numbers n less than or equal to 100. அப்பனா n is equal to 1, 2, 3, 4 up to 100 வரைக்கும் ரெண்டு sequences இங்க define பண்ணிருக்காங்க. நம்ம நோட் பண்ணிக்கலாமே an and then bn. சரி n is equal to 1 அப்படினா என்னவா இருக்கும்? So n is equal to 1 அப்படினா இது நமக்கு என்ன கிடைக்கும்? 46 plus 8 into 1. அப்போ 46 plus 8 54 கிடைக்கும். இதுவே n is equal to 2 ன்னு போட்டோம்னா 46 plus 8 into 2 ஒரு 8 எக்ஸ்ட்ரா ஆகும் அவ்வளோதான். ஸோ செகண்ட் டேர்ம் அப்போ n is equal to 54 plus ஒரு 8 அப்போ 62 இருக்கும். n is equal to 3 போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 62 plus இன்னொரு ஒரு 8 சேர்த்தனா 70 இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த சீக்வன்ஸ் எங்கே முடியும்னா n is equal to 100 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 800 plus 46 846 முடியும். ஸோ இதான் ஏஎன்ல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் இந்த 100 டேர்ம்ஸ் தான். சரி இப்போ அப்படியே அங்கே வருவோம் பிஎன்னுக்கு வருவோம். பிஎன்ல இருக்கிற டேர்ம்ஸ்லாம் எப்படி இருக்கும்? பிஎன் வந்து டிஃபைன்ட் as 98 plus 4n. அப்போ n is equal to 1ன்னு போட்டோன்னா ஃபஸ்ட் டேர்மே நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 102ன்னு கிடைக்கும். இங்கே வந்து 98 plus 4n அப்போது அந்த காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 4 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ n is equal to 2ன்னு போட்டோன்னா நம்மளுக்கு 106 வரும், அடுத்தது 110 வரும், அப்படியே போயிட்டே இருக்கும். இது எங்கே முடியும் லாஸ்ட்டாக? ஸோ 98 plus 4nனா 498ல் முடியும். சூப்பர் கிளியராக இருக்குது ரெண்டு சீக்வன்சஸும். n is equal to 1 to n is equal to 100 வரைக்கும் நம்ம டேர்ம்ஸை நோட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன்ஸ். இது வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் வித் காமன் டிஃபரன்ஸ் 8 an. இதுவும் ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் ஏபி வித் காமன் டிஃபரன்ஸ் 4 இந்த மாதிரி இருக்குது. இப்போ கொஷனில் என்ன கேட்குறாங்க? இந்த சம் ஆஃப் ஆல் டேர்ம்ஸ் காமன் டு போத் த சீக்வன்சஸ் இஸ் வாட்? இந்த ரெண்டு சீக்வன்சஸ்க்குமே காமன் டேர்ம்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த காமன் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்றத கேட்குறாங்க. சரி ஓகே. ஸோ அப்போ அந்த காமன் டேர்ம்ஸை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பிக் பண்ணணும். காமன் டேர்ம்ஸ் என்னென்னலாம் வரும், அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதுல நம்ம யோசிப்போம். சரி ஃபஸ்ட்டு ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா 54 62 70 அப்படின்னு போயிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இது பிஎன் வந்து 102 அதான் ஃபஸ்ட் டேர்மே அங்கேருந்து ஸ்டார்ட்டே ஆகுது. பட் இது நம்பர்ஸ் படி பார்க்கும்போது ஏர்லியராக 54லேருந்தே இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ டெஃபினட்டாக இந்த 54 62லாம் இந்த பிஎனில் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா இது வந்து அப்படியே போயிட்டே இருக்குது. 102லேருந்து ஸ்டார்ட் ஆகி போய்ட்டுருக்கு. இந்த டேர்ம்ஸ் அங்கே இருக்காது, பட் இந்த டேர்ம்ஸ் இங்கே இருக்கலாம் இல்லையா? ஸோ நம்ம ஃபஸ்ட் கெஸ்ஸே இந்த 102வே இங்கே இருக்கலாமா செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஏஎனில் அந்த 102 இருக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஏஎன் எக்ஸ்பிரஷனே எடுத்துப்போம். 46 plus 8n is equal to 102 போட்டு பார்த்துருவோமே. அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்? 8n is equal to 102 minus 46. அப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 50 102 இது ஒரு 54 56 கிடைக்கும். அப்போ n is equal to 7 பர்ஃபெக்ட். அப்படின்னா டவுட்டே இல்லை. n is equal to 7 நீங்கள் போடும்போது நமக்கு இந்த 102 இங்கேயும் இருக்கும். அதான் அதோட ஐடியாவே. ஸோ அப்போ ஃபஸ்ட் டேர்ம் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கக்கூடியது 102 தான். சரி ஃபஸ்ட் டேர்ம் என்னன்னு சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். ஏன்னா அந்த காமன் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். இப்போ இது 8 இன்க்ரீஸ் ஆகும், இது 4 இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இது அடுத்தது 8 இன்க்ரீஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? n is equal to 8 நமக்கு என்ன கிடைக்கும்? இது 110 கிடைக்கும். டெஃபினட்டாக இந்த 110 இங்கேயும் இருக்கும். ஏன்னா இது 8 இன்க்ரீஸ் ஆகுது, அது 4 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அடுத்த ஆல்டர்னேட் ரெண்டாவது டேர்ம் இங்கேயும் இருக்கும். 102 106 இதோடைய அடுத்த டேர்ம். அந்த 106 இங்கே இருக்காது. 106க்கு அப்புறம் 110 அது டெஃபினட்டாக இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். ஏன்னா இது 8 ஸ்கிப் ஆகுது, இது 4 ஆகுது. அப்போ இங்கே அடுத்த டேர்ம் என்ன வருதோ இது இங்கே வந்து அடுத்ததுக்கு அடுத்த டேர்மாக இங்கே வரும். ஸோ இந்த ரிலேஷன் நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்போ என்ன அடுத்தது என்ன? n is equal to 9 போட்டால் இங்கே என்ன இருக்கும்? 118 வரும். டெஃபினட்டாக இந்த 118 இங்கேயும் வரும். 110 அடுத்து 114 அடுத்தது 118 அப்படிங்கிறது இங்கே வரும். ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும். காமன் டேர்ம்ஸை நம்ம கண்டுபிடிச்சோம். சரி ஓகே ஃபைன். எஸ் இப்படியே போயிட்டு இருக்கோம். கடைசியாக எங்கே போய் முடியும்? அந்த காமன் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் என்னன்றதையும் நம்ம சொல்லணும் இல்லையா? அதையும் நம்ம பார்ப்போம். இப்போ அகைன் எண்டிங் நம்பர்ஸை ஒரு வாட்டி பார்ப்போம். இங்கே 846 முடியுது. ஏன்ற சீக்வன்ஸ் 846 முடியுது. பட் பிஎன் 498லேயே முடிஞ்சிடுது. அப்போ டெஃபினட்டாக இங்கேயும் அதே மாதிரி தான். இந்த 846 இங்கே இருக்க வாய்ப்பே இல்லை. பட் இந்த 498 இங்கே இருக்கலாம் இல்லையா? எப்படி இந்த 102 இங்கே இருக்கலாம் நம்ம கெஸ் பண்ணமோ அதே மாதிரி இந்த 498 இங்கே இருக்கலாமான்றதை பார்க்கலாமா, செக் பண்ணலாமா? சரி ஓகே. அகைன் என்ன பண்ண போகிறோம்? இதே மாதிரி செக் பண்ணலாம். 46 plus 8n equal to இந்த 498 இருக்கலாமா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். 498. ஸோ நமக்கு 8n is equal to 498 minus 46 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 498 minus 46னால் நம்மளுக்கு 400 இது ஒரு 2 இது ஒரு 5 452. 8n equal to 452 divisible ஆகாது. இங்கே பர்ஃபெக்ட்லி 8n equal to 56 n is equal to 7 56 divisible ஆகிடுச்சு. அதனால் நம்ம n is equal to 7 கரெக்டாக ஒரு நேச்சுரல் நம்பர் வந்துடுச்சு.
இப்போ நீங்கள் 452 டிவைடட் பை 8 டிவிசிபிள் ஆகாது. தட் மீன்ஸ் இந்த 498 இங்கே ஒரு டேர்மாக இருக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சரி 498 இல்லைனா அப்போ டெஃபினட்டாக எது இருந்தாகணும்? இதுக்கு முந்தின டேர்ம் 494 கண்டிப்பாக இங்கே இருந்தே ஆகணும். ஏன்னா 498 இல்லை, ஆல்டர்னேட் டேர்ம்ஸ் தான். இங்கே இந்த டேர்ம் 102 இங்கே இருக்கும், அடுத்த டேர்ம் 106 இல்லை, திரும்ப 110 இங்கே இருக்கும், 114 இல்லை, திரும்ப 118 இங்கே இருக்கும். இப்படி ஆல்டர்னேட் டேர்ம்ஸ் தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த 498 இங்கே இல்லை அப்படின்னா அதுக்கு முந்தின டேர்ம் 494 டெஃபினட்டாக இங்கே இருந்தே ஆகணும். அப்போ இந்த லிஸ்ட்டு 494ல் முடியும். சார் நம்ம பிடிச்சோம் 494 கண்டிப்பாக இருந்தே ஆகணும். செக் பண்ணி பார்த்துருவோம். 494 எத்தனாவது டேர்ம்ன்றதும் பார்த்துருவோம். இப்போ எத்தனாவது டேர்மாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அவன் இங்கே 494 இங்கே வச்சு பார்த்துருவோமே. அப்போது 494 8n = 494 - 46 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 448 கிடைக்கும். 494 - 46 பண்ணால் 448 கிடச்சிரும். அப்படின்னா நமக்கு n = என்ன கிடைக்கும்? 448 டிவைடட் பை 8. ஸோ இது ஒரு 5 டைம்ஸ் 8 5s are 40, பேலன்ஸ் ஒரு 48னா 8 6 are 56. அப்போ 56th டேர்மாக n = 56th டேர்மில் டெஃபினட்டாக 494 இங்கேயும் இருக்கும். ஸோ அப்போ நம்ம காமன் டேர்ம்ஸ் என்னன்றதை பிக் பண்ணிட்டோம். 102 110 118 அப்படியே போய் கடைசியாக 494 வரைக்கும் காமன் டேர்ம்ஸ் ரெண்டுத்துலேயுமே இருக்க போகுது. இந்த காமன் டேர்ம்ஸோடைய அடிஷன் சம் என்னன்றதான் கொஸ்டின். ஸோ நம்ம திரும்ப எழுதிப்போம். காமன் டேர்ம்ஸ் என்னன்றதை பிடிச்சிட்டோம். என்னென்ன டேர்ம்ஸு? 102லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? சரி ஓகே. 102 110 118 அண்ட் ஸோ ஆன் அப் டு கடைசி டேர்ம் என்னென்னு பார்த்தோம் 494 வரைக்கும் பார்க்கணும். சரி 494 இதோடைய சம் தான் என்னென்னு கேட்குறாங்க. மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது இங்கே? ரொம்ப சிம்பிள். இது n = 6ன்னு போட்டு நம்மளுக்கு இங்கே வந்தது. கரெக்டாக n = 7 போட்டு வந்தது. சாரி n = 7 தானே? எஸ் 102 நம்மளுக்கு கிடச்சது, n = 7 வந்து இதே எடுத்துப்போம். இப்போ a1 எடுத்துப்போம், ஏன்னா கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் தான் நம்மளுக்கு வருது இல்லையா? அதனால் கடைசி n = 56 தான் நம்மளுக்கு கிடச்சிது. 494ன்றது கிடச்சிது. n = 56. ஸோ n = 7, n = 8 9 and so on till n = 56 வரைக்கும் இருக்கிற இந்த டேர்ம்ஸ் ஆட் பண்ணி தான் சம் என்னன்றதான் கொஸ்டின். சம் சம் எஸ்ன்னு எடுத்துக்கலாம். AP டெஃபினெட்லி AP. அப்போ how many terms are there? 7 to 56. எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? எத்தனை நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும்? அதாவது 56 நேச்சுரல் நம்பர்ஸ்ட்டு we are ignoring the first 6 நேச்சுரல் நம்பர்ஸ். 1லேருந்து 56லேருந்து 1லேருந்து 56 வரைக்கும் இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ்ட்டு 1 2 3 4 5 6 இல்லை, 7 to 56 இருக்குது. அப்படின்னா 50 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ 50/2 இன்ட்டு n/2 இன்ட்டு a + l. AP இல்லையா? அது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். n/2 இன்ட்டு a + l. ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம். ஃபஸ்ட் டேர்ம் என்ன 102 ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் இஸ் 494. இதை சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் கிடச்சிடும். திஸ் இஸ் ஈக்குவல் டு, சரி ஓகே, இதை நம்ம ஒரு 100/4 எழுதிப்போம். 50/2 தான், பட் 100/4 எழுதிப்போம். இன்ட்டு 102 + 494 பண்ணால் 596 கிடச்சிரும். நான் எதுக்காக இப்படி எழுதுனேன் அப்படின்னா, இப்போ இந்த 4ல் இதை அடிச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா கேல்குலேஷன். அதனால் 4 டேபிளில் இது 1 டைம், 4 1s are பேலன்ஸ் 1, 4 4s are 16 பேலன்ஸ் 3, 4 9s are 36. அப்போ 100 × 149 14900 14900 அப்படிங்கிறது தான் காமன் டேர்ம்ஸ் எல்லாத்தோடைய சம். 14900 தான் ஆன்சர். செக் பண்ணிப்போம். பர்ஃபெக்ட். ஆப்ஷன் ஏ 14900 தான் ரைட் ஆன்சர்.